அல்லேலூயா. இந்த ஒரு நிச்சயம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அவர் நம்முடைய ரட்சிப்பாக இருக்கிறார், அவர் நம்முடைய பலனாக இருக்கிறார், அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. நான் யாருக்கும் பயப்படுவேன். எனக்கு எதிராக எது நடந்தாலும், எனக்கு எதிராக என்ன வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் என்ற ஒரு நிச்சயம் இந்த சங்கீதக்காரனுக்கு இருந்தது. அல்லேலூயா. சங்கீதம் 24 வாசிக்கும்போது எப்படிலாம் இருக்கணும், உண்மையாக இருக்கணும்னு சொல்லி ஒரு ஜெபமாக 24 நம்ம வாசிப்போம். 25 பார்க்கும்போது கர்த்தர் செய்ததை அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றினதுக்காக நன்றி சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த 27 வரும்போது 27 முழுசே கர்த்தரை துதிப்பாக ஒரு சங்கீதமாக ஒரு சங்கீதமாக எழுதுகிறார். 2 வாசிக்கும்போது 2 என்னோட சத்துருக்கள் எவ்வளவா எழுப்பினாலும், எனக்கு எதிராக எவ்வளவுதான் மனுஷர்கள் எழுப்பினாலும் நான் பயப்படவே மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த ஒரு நிச்சயம் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த ஒரு நம்பிக்கை இருக்கும். எது நடந்தாலும், என் வாழ்க்கையில எது வந்தாலும் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். எது நடந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிற நிச்சயம் எது வரனா கர்த்தரை துதிக்கிறவர்கள் தான். அதனால தான் இந்த சங்கீதக்காரன் இதை துதிப்பாடல் இப்படியாக அவன் பாடியிருக்கிறார். 4-5 வசனங்களை வாசிக்கிறது. ஒன்றை நான் கேட்டேன். அதுதான் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். அல்லேலூயா. நான் எதை கேட்கிறேனோ அதை நாடும். பலருக்கு பல விதமான குழப்பங்கள் இருக்கு. என்னோட மகன் கூட இன்னைக்கு என்ன பண்ணுவா, டாக்டர் ஆகணும். திடீர்னு நான் மறுநாள் சொல்லுவா, நான் பேசாமல் ஃப்ளைட் விட்டு போயிட்டேன்ப்பா அப்படின்வா. சில நேரம் திடீர்னு என்ன பண்ணுவா, நான் இல்லை வேற ஏதாவது இதை செஞ்சுட்டப்பா அதை செஞ்சு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி போனாச்சு. அது குழந்தை ஓகே. ஆனால் வளர்ந்ததால நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கும். ஒன்று நான் கேட்பேன், அதை நான் நாடுவேன். ஃபோக்கஸ்டாக இருக்கும். அல்லேலூயா. மற்றோட பிள்ளைகளுக்கு ஃபோக்கஸ்டே இருக்காது. எதுக்கு வந்தோம், எதை செய்கிறோம், எதை பண்ணுறோன்றாலும் ஃபோக்கஸ்ட்டை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது. அங்கே இங்கே நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளோட சிந்தையை திருப்பக்கூடாது. நம்ம கத்திரத்தை ஒன்று கேட்டோம்னா அதில் உறுதியாக இருக்கணும். அப்போது கத்திர அதை நம்ம நமக்கு நிறைவேற்றி தர. தொடர்ந்து கீழே வாசிக்கும் போது நம்பி இருப்பதே நாடு. அல்லேலூயா. சங்கீதக்காரனுக்கு அவரோட ஃபோக்கஸே கர்த்தரோட சமூகத்தில் இருப்பது தான். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும், கர்த்தருக்காக ஒரு என்ன பண்ணணும், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும்னு சொல்லி அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஒரே ஒரு தப்புனால தான் அந்த தேவாலயத்தை அவரால் கட்ட முடியாமல் போச்சு. பிறகு சாலமோன் கட்டினார். ஆனால் என்னதான் சாலமோன் தேவாலயத்தை கட்டினாலும் விசுவாச பட்டியலில் சாலமோனோட பேரே இல்லாமல் போயின்படி நடந்துச்சு. அல்லேலூயா. நாம கூட ஒரு காரியத்தை ஃபோக்கஸ்டாக செய்யும்போது கர்த்தர் அதில் நமக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. நாம் அந்த ஃபோக்கஸை விட்டு நம்ம தூரமாக வருவோம் என்று சொன்னால் அதனால வருகிற ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போயிடும். அல்லேலூயா. அதனால வருகிற நன்மையை நம்மளால் சுதந்திரிக்க முடியாது. 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது என்ன கண்மலை மேல வைப்பார். தீங்கு நாளில் தம்முடைய கூடாரத்தின் மறைவில் கர்த்தர் என்னை ஒளித்து வைத்து கண்மலை மேல உயர்த்துவார். அல்லேலூயா. பாருங்க, தீங்கு நாளில், ஆபத்து நாளில் அவர் மறைக்கிற இடம் கூடாரம். அவர் மறைக்கிற இடம் ரொம்ப சின்ன இடம். ஆனால் கர்த்தர் நம்ம உயர்த்துகிற இடம் என்னன்னா, எங்க உயர்த்துவாரா? உயர்ந்த இடத்துல கண்மாலையின் மேல உயர்த்துவார். ஏன்னா கண்மாலை மேலே போய் நின்னாதான் எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. கூடாரத்துக்குள்ள ஒழுங்கிருந்தா நம்மளாது யாருக்கு. அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட அந்த ஜபாலயத்தில் பேசும்போது இப்படியாவது சொல்லியிருப்பாரு, விளக்கு கொளுத்தி ஒருவன் மரக்காலில் வைக்கணும். அதை மறைச்சி வச்சா அது யாருக்கும் ஆகாது, பிரயோஜனம் இருக்காது, அது யாருக்கும் வெளிச்சம் தராது. அதே போல தான் ஆண்டவர் கூட நம்மளை மறைக்கும் போது பாதுகாக்க
கூடாரத்துக்குள்ள வச்சு பாதுகாக்கலாம். ஆனா நம்ம உயர்த்தும் போது கர்த்தர் எங்க வைப்பாருன்னா கண்மலையின் மேல வைப்பாரு. ஏன்னா கண்மலையின் மேல வச்சாதான் எல்லாரும் பார்க்கும்படியாக நம்ம தெரியும். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான கண்மலையின் மேல வைத்து நம்மை அழகு பார்க்கிறதான நல்ல தேவனை தான் நீயும் நானும் இன்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிற 6-7 வசனங்கள் வாசிக்கும் போது இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீ கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருள் செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. எத்தனைதான் எனக்கு எதிராக மனுஷர்கள் எழும்பினாலும், எத்தனைதான் மனுஷர்கள் எனக்கு விரோதமாக எழும்பினாலும், நான் தேவனுடைய சமூகத்தில் நான் என்ன பண்ணுவேன்? இருப்பேன். அல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் சில போராட்டம் வந்துச்சுன்னா, சில நேரங்களில் சில பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம ஜெபிப்பதையே விட்டுருவோம். சில பிரச்சனைகளுக்குள்ளாக நாம் அகப்படும் போது நமக்கு என்ன பண்ணாது? ஜபமே வராது, துதியே வராது, வாயே திறக்க முடியாது. ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான், எப்போல்லாம் எனக்கு என்னுடைய எதிரிகள் எனக்கு வந்து எழும்புறாங்களோ அப்போல்லாம் நான் உன்னோட சமூகத்தினோட உன்னுடைய என்ன பண்ணுவேன்? கூடாரத்தில் வந்து தங்குவேன், கூடாரத்தில் இருப்பேன். அல்லேலூயா. இது ரொம்ப நல்லது. நமக்கு எதிராக எத்தனை தான் பிரச்சனைகள் எழுப்பினாலும், நமக்கு எதிராக எத்தனை தான் போராட்டங்கள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும், எதிர் சொல்லுகள் வந்தாலும், நீயும் நானும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது அந்த நிந்தைகளை நிகழ்ச்சொற்களை போராட்டங்களை நமக்கு எதிராக வருகிறதான பேச்சுகளை எல்லாவற்றும் கர்த்தரே மாற்றுவார். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் இருப்பதே நமக்கு நல்ல ஒரு பாக்கியம். 9-10 வசனங்களை வாசிக்கும் போது தாயின் தகப்பன் 10 வசனம் வாசிக்கும் போது இந்த ஒரு வசனம் இது குறித்து ஒரு செய்தி எழுதிட்டு இருக்கேன். ஏன்னா சங்கீதக்காரனுடைய எதுக்கு சங்கீதக்காரன் 3 முறை சங்கீதத்திலே சொல்லியிருக்காரு, என் தகப்பனும் என் தாயும், தகப்பனும் என் தாயும். எதுக்கு தகப்பனும் தாயும் கைவிடுறாங்க அப்படின்னு சொல்லி எதுக்கு இந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லி கொஞ்சம் தேடி நான் வாசிட்டு இருக்கேன். ஏன்னா அதில் வந்து பெரிய சத்தியம் இருக்குது. அவரோட தாயும் அவரோட தகப்பன் அவரோட வம்ச வரலாறு குறித்து பார்க்கும்போது பெரிய காரியம். தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரும் என்னை என்ன பண்ணுவாரா? சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உலகத்தில் நம்ம வந்து ஒரு தாயோட அன்புக்கு நிகராக எந்த அன்பையும் நம்ம வைக்க முடியாது. அது வந்து தாயும் தகப்பனுடைய அன்பு வந்து பெரிய அன்பு. அது வந்து நிகராக வந்து எந்த அன்பையும் நம்மளால் வந்து ஈடுணையே செய்ய முடியாது. ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான், என் தாயும் என் தகப்பனுமே என்னை கைவிட்டாலும் நீர் என்னை சேர்த்துக் கொள்வீர். அல்லேலூயா. நீர் எனக்கு தகப்பனாக இருப்பீர் என்று சொல்லுவதை குறித்து பெரிதான ஒரு மென்மையான ஒரு காரியம் இதில் அடங்கியிருக்கிறது. அதுக்கடுத்து 12-13 வசனத்தை வாசிக்கும்போது, என்னோட சத்துருக்களுடைய இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறாதுங்க? ஒப்பு கொடுத்துறாங்க. என் சத்துருக்கள் என் மேலே என்ன பண்ணிடக்கூடாது? என்ன மிஞ்சிடக்கூடாது. சத்துருக்களுக்கு நான் எப்பவும் கீழே போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஜபத்தை இந்த துதியோடு கூட அவர் செலுத்துவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. பொய் சாட்சி, எனக்கு எதிராக பொய்யா பேசி, எனக்கு எதிராக பொய்யான காரியங்களை புரட்டுகிற எல்லாரையும் மாற்றி பணிக்கு பதிவு